வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குமுதமில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி. குமுதம் இது என்னைக்குள்ள எடிஷன் பாருங்க, 13/5/2026ங்க. நம்மளுக்கு உங்களுக்காக 1 வீக்குக்கு முன்னாலே நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஆன்சர் நீங்கள் செக் பண்ணி சால்வ் பண்ணி பழகுவீங்கக்காக, சரிங்களா? ஸோ குமுதம் 13/5/2026ங்க. குறுக்கெழுத்து போட்டிக்குள்ளே போவோம். இன்னும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க, சரிங்களா? 1 by 1 நம்ம சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸை செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இங்கே பாருங்க, டைட்டிலே பித்தளை இழிக்க பூசிடும் ஈயம் அப்படின்னு கேட்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம 1 by 1 கேள்வி பார்ப்போம். இங்கே இருப்பது ஞாபகம் அல்ல. இங்கே ஞாபகமே இல்லை அப்படின்னா என்ன வார்டு சொல்லுவீங்க? இங்கே இருப்பது ஞாபகம் அல்ல. ஞாபகம் இல்லைன்னா மறந்துட்டீங்கன்னு சொல்லுவீங்க. அப்போ அதை என்னன்னு சொல்லலாம்? மறதி அப்படிங்கிற வேர்டில் சொல்லலாம். பதில் என்ன? மறதி. அதாவது மறந்துட்டீங்கன்னா சொல்லக்கூடிய வார்த்தை மறதி. ஓகே. இதை வெளுக்க துணி, வெளுத்த துணி இதை துவைத்தால் நிறமாகும். நல்லா வெளுத்து வெள்ளையன்னு வச்சுக்க துணியை கூட எதை சேர்த்தா கலர் கிடைக்கும்? சாயம். 3 இடமிருந்து வளம் என்ன? சாயம். சாயம்னா இந்த கலர்லாம் மிக்சிங் பண்ணுவாங்கள்ல, அதை சொல்கிறாங்க சாயம். 7 இடமிருந்து வளம் என்ன? நாள். நாள்னா கிழமை சொல்லலாம். இங்கே இதுக்கு வேறு ஏதோ ஹிண்ட் வருதான்னு பார்க்கலாமா? 1 மேலேருந்து கீழே. வானங்கள் கனி கொடுத்து எதனோடு கொஞ்சம். வானங்கள் கனி கொடுத்து எதோடு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் நல்லா படிப்பீங்கன்னா குற்றால கோவஞ்சின்னு ஒன்று இருக்குதுங்க. குற்றாலம் அந்த இயற்கை அழகாக சொல்லக்கூடியது. குற்றாலநாதர் தான் அதில் இதாக இருப்பார், கதாநாயகனா. குற்றால கோவஞ்சியில் வானங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். பதில் என்ன? மந்தி. அடுத்த லைனை கேளுங்க. வானங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிக்கு வான் கவிகள் கொஞ்சம், சரிங்களா? இதுதான் எதில் வந்து வரக்கூடியது? குற்றால கோவஞ்சிலேருந்து சொல்லக்கூடியது. இப்போ நம்ம 6 இடமிருந்து வளம் என்ன? நாள். நாளை வந்து நீங்கள் கிழமைன்னு சொல்ல முடியாது, இங்கே தீ வந்தாச்சுங்க. ஸோ தீ அப்படின்னா தினம், இன்றைய நாள், இன்றைய தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பதில் என்ன? தினம். 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். திலகம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குதுல்ல, திலகம், சரிங்களா? திலகம் இங்கே வேர்டுக்குள்ள திலகம் அப்படிங்கிற வேர்டுக்குள்ள வைத்திருக்கும் எள்ளு. திலகம்ங்கிற வேர்டுக்குள்ள எள்ளு இருக்குதாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சமஸ்கிருதத்தில் எள்ளு, சான்ஸ்கிரிட்டில் திலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எள்ளு. தீ இருக்குது, இம்மு இருக்குங்க. ஸோ திலம் அப்படின்னா எள்ளு. நம்ம அப்போ இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவீங்க? சீசேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எள்ளுன்னு சொல்லுவீங்க, சரிங்களா? 2 இடமிருந்து வளம் இல்லை, அப்போ வளமிருந்து இடம் இருக்கலாம், சரிங்களா? 7 இடமிருந்து வளம் இருக்குதுங்க. முக்கணியில் முக்கணி. முக்கணினா என்னது? மா, பலா, வாழை. இதில் முள்ளுள்ள கனி என்னென்னா பலாங்க. வெளியிலேருந்து பார்க்கல முள்ளாக இருக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. அதில் கனி கையில் குத்துற முள்ளு இல்லை. மா, பலா, வாழை. ஸோ பதில் என்ன? பலா, சரிங்க. இப்போ 11 இடமிருந்து வளம். 100, 100. இதுக்கு வேறு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? 100 வேறு என்ன பேரில் சொல்லலாம்? 100னா சதம்னு சொல்லலாம், சரிங்களா? சரி. 14 கடைசி கேள்விங்க. பைந்தமிழில் பாங்க்ரியாஸ். பாங்க்ரியாஸுங்க வேர்டை உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி எழுதுங்க, PANCREAS.
பைந்தமிழில் பாங்கிரியாஸ் அப்படின்னா என்னது? கணையம். ஸோ பதில் என்ன? கணையம். மூணு சொல்லினாங்க, கணையம். சரிங்களா? சரி, இடமிருந்து வளமை நீங்கள் சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்க. அடுத்து மேலிருந்து கீழே மூணாவது பார்ப்போம். டோல்கேட்டில் சுங்கத்துக்கு பின் இருப்பது. டோல்கேட்டுனா என்ன? சுங்கச்சாவடி. சுங்கத்துக்கு பின்னால் இருக்கிறது என்னது? சாவடி. மூணு மேலேருந்து கீழே சா இருக்குது, வடி, சாவடி. சுங்க சாவடி அப்படிங்கிறது தான் இப்படி எழுதுதும். சரி, உருவம். உருவத்துக்கு என்ன வேர்டு இருக்குது? 4 மேலேருந்து கீழே வேலை ஆரம்பிச்சுக்குங்க. டி இருக்குது, இம் இருக்குங்க. வடிவம் அப்படின்னா உருவம். சரிங்களா? 6 மேலேருந்து கீழே என்ன? திசை, பக்கம். திசை பக்கம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னென்னு எழுதுவீங்க? திசை பக்கம். திக்குன்னு சொன்னாலும் திசை தான். 6 மேலேருந்து கீழே எங்கே இருக்குது? தீல ஆரம்பிச்சுக்குங்க. ஸோ திக்கு அப்படின்னு எழுதலாம். ஸோ பதில் என்ன எழுதலாம்? திக்கு. ஸோ திக்குனாலும் திசைதான். சரிங்களா? 8வது கேள்வி பார்ப்போம். லால்குடியில் உள்ள பிறமொழி சிவப்பு. லால்குடியில் உள்ள பிறமொழியில் உள்ள சிவப்பு. சிவப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரெட்டுன்னு சொல்லுவீங்க. ரெட்டுன்னா ஹிந்தியில் லால்னு அர்த்தம். ஸோ பதில் என்ன? லால். எத்தனாவது கேள்வி? 8வது கேள்விங்க. 8 மேலேருந்து கீழே லா இருக்குதுங்க. ஸோ லால்குடிக்கு லால் எழுதுனீங்கன்னா சிவப்பு. அப்போ குடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா லால்குடிக்கு நீங்கள் மீனிங் கேட்டிங்கன்னா சிகப்பு குடிக்கு வந்து டெம்பிள் இல்லைன்னா ஃப்ளாகு. சிகப்பு கொடி இல்லைன்னா ரெட் ஃப்ளாக், இல்லைன்னா ரெட் டெம்பிள்னுங்குவோம். எதுக்காகனா அங்கே சப்தகிரீஸ்வரர் கோயில், சிவன் கோயில் இருக்கிறனால லால்குடிக்கு இந்த பேர் வந்துச்சு. சரிங்களா? ஸோ லால்குடின்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ரெட் ஃப்ளாக் இல்லைன்னா ரெட் டெம்பிள். ஓகே, அடுத்தடுத்த வாரிசு. 9 மேலேருந்து கீழே அடுத்தடுத்த வாரிசு. அடுத்தடுத்த வாரிசை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? வேருக்கு இம்மு இருக்குங்க. ச போட்டால் வம்சம். அடுத்தடுத்த வாரிசை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா வம்சம்னு சொல்லுவீங்க. புல்லாங்குழலில் கேசம். புல்லாங்குழல்ங்க வேர்டுக்குள்ள கேசம். கேசம்னா முடி, கூந்தல்னு சொல்லக்கூடியது. ஸோ குழல் அப்படின்னு சொன்னாலும் கேசம் தான். 10 மேலேருந்து கீழே கூல ஆன்ஸுக்கு. ஸோ குழல். குழல் அப்படின்னா கேசம்னு சொல்லக்கூடியது. 12 மேலேருந்து கீழே முதல் குடிமகன் அல்லது மகள் பெயரில் 2வது வார்த்தை. முதல் குடிமகன் அப்படின்னா நம்ம நாட்டில் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டு முதல் குடிமகன் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, நம்ம ஜனாதிபதி. நம்ம ஜனாதிபதியுடைய பேர் என்னென்னா திரௌபதி முர்மு. திரௌபதி முர்முல 2வது வார்த்தை என்னென்னா மு. ஸோ 12 கீழேருந்து மேலே வந்து என்னது? மு. சரிங்களா? 13 மேலேருந்து கீழே ஆச்சு தடுப்பு, கட்டிப்பிடி. ஆச்சு தடுப்பு, அதே நேரத்தில் கட்டிப்பிடி. 13 மேலேருந்து கீழே. ஸோ அணை அப்படின்னு சொன்னாலும் கட்டிப்பிடின்னு சொல்லுறது, ஆச்சு தடுப்புனாலும் அணைன்னு சொல்லலாம். ஸோ இடமிருந்து வலமும் முடிஞ்சிச்சு, மேலேருந்து கீழே எழுதியாச்சு. ஸோ இப்போ வலமிருந்து இடம் எழுதப்போ தேரோட்டி. தேரோட்டிக்கு 3 வலமிருந்து இடம் பாருங்க. சால ஆன்ஸுக்கு தீல முடிஞ்சுக்குங்க. ஸோ சாதி. பதில் என்ன? சாதி. 7 படிந்து கிடக்கும் தொல்லியல் எச்சம். ஏதாவது கல்லுலெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தொல்லியல் எச்சம், அதை நம்ம என்னன்னு சொல்லுவீங்க? புதை படிவம் இல்லைன்னா படிவம்னு சொல்லலாம். 7 பக்கு டீ இருக்குங்க. படிவம் அப்படின்னு சொன்னாலே ஆன்சர் ஃபுல் ஆகிடுச்சு.
படிவம். சரிங்க. சுட்டாலும் வெண்மை தருவது. எதை சுட்டாலும் தீயில வச்சு சுட்டாலும் பழையபடி வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 வலமிருந்து இடம். சேலை ஆரம்பிச்சுக்குங்க, கூல முடியுது. சங்கு. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இந்த வேர்டு நீங்கள் எங்கேருந்து கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ஔவையார் மூதுரையில் சொல்லுவாங்க. சரிங்களா? சங்கை எத்தனை முறை சுட்டாலும் வெண்மையாக தானே இருக்கும். ஸோ 12 நடுவிரலில் வந்து ஆரம்பிச்சு ஒரு சைடு முழங்கை வரை அளந்துக்க சொல்லுவாங்க. இந்த பூவெல்லாம் கடையில் போய் வாங்கையில் எத்தனை முழம் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ நடுவிரலில் வந்து ஆரம்பித்து முழங்கை வரைக்கும் அளப்பாங்க. இதை வந்து என்ன அளவுன்னு சொல்லுவீங்க? முழம். ஸோ 12 மூ இருக்குங்க. முழம். முழம் அப்படின்னா என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு முழம்னா 18 இன்ச்சு, அதாவது 2 ஜானுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சென்டிமீட்டர் கணக்கு படி கேட்டிங்கன்னா 45.7 சென்டிமீட்டர். படி என்பதை சொல்லலாம். படிப்பா கல். சரியா? அதிலே சால்வாகி இருக்குது. கணையமுக்கு வந்ததும் குழலில் வந்ததும் சேர்ந்து. பித்தளை இழிக்க பூசிடும் ஈயம். பித்தளை இழிக்க பூசிடும் ஈயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பித்தளைலாம் பார்க்கறதுக்கு பளபளன்னு தெரியுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் என்னது? முலாம். முலாம் பூசுதல், பிளேட்டிங். சரிங்களா? ஸோ முல்லா. சரிங்களா? முல்லான்னு எழுதுனீங்கன்னாலே இதிலே ஆன்சர் கிடச்சிருச்சு. முல்லான்னா யாருன்னா 13ஆம் நூற்றாண்டு நையாண்டி நகைச்சுவை ஸ்டோரி. இதை வந்து குக்பி நாணி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க. மலை, கிரி, பர்வதம், இந்த 3ம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? மலையை தான் சொல்லுதாங்க. இதுக்கு என்ன வேர்டு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 கீழேருந்து மேலே இருக்கு, இருக்குங்க. அசலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன? அசலம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அசையாதது அப்படின்னு அர்த்தம். அசையாதது மலையை தான் சொல்லக்கூடிய வார்த்தை. கடைசி 15 மேலிருந்து கீழ் 12வது கொஸ்டினை ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12வது கொஸ்டின் என்னது? இதே கேள்வியை திருப்பி பதிலுக்கு சொல்லுங்கள். முதல் குடிமகனின் பெயரில் 2வது. முதல் குடிமகன் யார்? பிரசிடெண்ட்டு ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு. அவங்களோட செகண்ட் ஆஃப் கீழேருந்து மாற்றாலும் முர்மு தான் வரும், மேலேருந்து எழுதினாலும் முர்மு தான் வரும். இன்றைய குறுக்கெழுத்து போட்டி எண் வந்து 492. அதற்கான ஆன்சர்ஸ் இதுதான். ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தா கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இதுக்கு ப்ரைஸஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? போன வாரம் வின் பண்ணவங்களுக்குடைய அட்ரஸ் இதில் இருக்குது. ஆன்சர்ஸ் ஹோல்டிங் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. எதுவும் தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இது பார்க்க. Thank you.